Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல decision tree algorithm பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இன்னொரு வீடியோல வந்து decision tree algorithm பயன்படுத்தி எப்படி ஒரு machine learning மாடல் உருவாக்கலாம் அப்படிங்கற ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க அதை பார்க்கணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இங்க பாப்பப் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம decision tree algorithm பயன்படுத்தி இருப்போம். ஆனா அதுல இருந்து decision tree அப்படிங்கற algorithm பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. டீடைலா decision tree algorithmனா என்ன, அதை வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இங்க வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. ஓகே, டெசிஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சூப்பர்வைஸ் மெஷின் லேர்னிங். இதில் என்ன ஆகும்னா டேட்டா வந்து கண்டினியூஸாக ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பேராமீட்டரை வச்சு. இங்கே கீழே இருக்கிற ஒரு டயக்ராமை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெசிஷன் நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பற்றி என்னங்கிறது நான் அடுத்தது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ கண்டிஷனுக்கு ஒரு ஸ்ப்ளிட் ஆகும், ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு இன்னொரு ஸ்ப்ளிட் ஆகும். அப்புறம் ட்ரூவில் போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணும், அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரிஞ்சுக்கிட்டே போகும். இது ஏன் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ட்ரீயில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா வந்து அப்படியே நிறைய கிளைகளாக பிரியும். கிளைகளாக பிரிஞ்சுட்டு ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளை வரலாம். அப்படி போயிட்டு கடைசியிலே வந்து எங்கே போய் முடியும்? இலைகளில் முடியும், லீஃபில் போய் முடியும். ஸோ அதை தான் வந்து இங்கே நான் டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்னும் அடுத்த ஸ்லைட் போகும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போது டெசிஷன் ட்ரீயில் வந்து நம்ம ரெண்டு முக்கியமான என்டைட்டிஸ் சொல்லலாம். அந்த என்டைட்டிஸ்னால் ரெண்டு முக்கிய பகுதிகள். ஒன்று வந்து டெசிஷன் நோட், இன்னொன்று லீஃப் நோட் அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன் நோட் அப்படின்னு என்னென்னா நம்ம சில கண்டிஷன்ஸை வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம்னு சொல்கிற பார்த்தீங்களா, அதை வந்து டெசிஷன் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பிரித்ததுக்கப்புறம் கடைசியாக நமக்கு ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதாவது லீஃபாக முடியும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து கிளைகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீஃப் நோடு தான் நம்ம எதிர்பார்க்குற ஆன்சராக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த நம்மளோட மெஷின் லேர்னிங் மாடலில் நம்ம இன்புட் என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஏஜும் ஜெண்டரும் கொடுத்தோம். அது வந்து டெசிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெசிஷனை வச்சு நமக்கு அவுட்புட் என்ன வரணும், இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க எந்த மூவியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அவுட்புட்டாக வரணும். ஸோ அந்த வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளோட லீஃப் நோடாக வரணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே வந்து பாவிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு டெசிஷன் நோடில் சில கண்டிஷன்ஸ் வந்து செக் ஆகுது, ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுது. அது ஃபால்ஸுங்கிற பட்சத்தில் ஒரு பாதையை எடுக்குது, ட்ரூங்கில் இன்னொரு பாதையை எடுக்குது. ஃபால்ஸுங்கிற பாதையில் பார்த்துட்டிங்கன்னா அதோட வந்து முடிஞ்சிடும். அதுக்கு மேலே எந்த ஒரு டெசிஷன் ட்ரீயுமே டெசிஷன் பிரான்ச்சஸுமே இல்லை. அதனால தான் அந்த லீஃப் நோட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ட்ரூ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அது மேலும் ரெண்டு வகையாக பிரியுது. அதனால் அங்கே ஒரு டெசிஷனோடு வருது. அது ரெண்டு வகையாக பிரியும் போது ட்ரூன்னு பிரியுது, ஃபால்ஸ்னு பிரியுது. இப்போ ட்ரூங்கிற இடத்துல அதுக்கு மேலே ஒரு பிரான்ச்சஸே இல்லாதனால வந்து லீஃப் நோட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபால்ஸ்லி கண்டிஷன்லையும் அதுக்கு மேலே பிரான்ச்சஸ் இல்லை, அதை லீஃப் நோட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஏன் நான் பைனரின்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டெசிஷனுக்கும் இது ரெண்டு வகையாக பிரியுது, அதாவது ரெண்டாக பிரியுது. ரெண்டுன்னா என்ன, பைனரி. அதனால தான் வந்து பைனரி டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னும் எக்ஸாம்பிளோட நான் அடுத்து சொல்கிறேன். அதாவது நம்ம செஞ்ச மெஷின் லேர்னிங் மாடலையும் இந்த டெசிஷன் ட்ரீயும் கோரிலேட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண மெஷின் லேர்னிங் மாடலே எடுத்துக்கிற டேட்டா செட்லேயே வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன டேட்டா செட்டை எடுத்துருக்கேன். அதனால் அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக புரியும். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏஜ், ஜெண்டர், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்து நிறைய ரோஸ் கொடுத்தோம். நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா வெறும் ஏஜும் இன்ட்ரெஸ்ட்டும் மட்டும்தான் எடுத்துகிறேன். அது குறிப்பிட்ட கொஞ்சம் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட செக்கிங் க்ரைட்டீரியா என்னவாக இருக்கும், ஏஜ் அப்படிங்கிற டெசிஷன் க்ரைட்டீரியா வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவுட்புட்டாக வரணும், அதாவது லீஃப் நோடாக இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே டெசிஷன் ட்ரீயில் என்ன ஆகுனா, இப்போ வந்து முதல்ல வந்து ஏஜ் லெஸ் தென் 23 அப்படின்னு எடுத்துக்கும். ஏஜ் லெஸ் தென் 23 ஆமாம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா, ஏஜ் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் வரலாம், ஏஜ் லெஸ் தென் 23னா என்ன இருக்குது, 19 இதுக்கு மேலே இருக்குது. இந்த 8 to 19 வந்து லெஸ் தென் 23. அப்போ என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் வரும், அனிமேஷன் வரும், ஆக்ஷன் வரும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அனிமேஷன் ஆக்ஷன் வந்துருச்சு. இதே ஏஜ் லெஸ் தென் 23 ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் என்னென்னா, ஏஜ் வந்து 23க்கு மேலே இருக்கிறவங்க, 23க்கு மேலே இருக்கிறவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குது, நம்மளோட எக்ஸாம்பிளில் ட்ராமான்னு இருக்குது. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ட்ராமா. நமக்கு ஒரு ஆன்சர் தான் அவுட்புட்டாக வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்துருச்சு, ட்ராமாங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷனும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே ட்ராமான்னு மட்டும் வந்தனால நம்ம இதுக்கு மேலே இதை பிரிக்க தேவையில்லை. நமக்கு வந்து ஓகே, ஏஜ் 23 வயசு கம்மியாக இருக்கிறவனுக்கு ட்ராமா தான் பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம இன்புட் டேட்டா வச்சு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து அது டெசிஷனை பிரிக்க வேண்டாம். அதனால தான் வந்து லீஃப் நோடாக நம்ம அப்படியே வச்சிடறோம்.
அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏஜ் லெஸ் தென் 16 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அனிமேஷனும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது நம்மளோட இன்புட் டேட்டா செட் பிரகாரம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆன்சர் தான் வரணும், எதர் அனிமேஷனாக இருக்கணும் இல்லை ஆக்ஷனாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இதை நம்ம மேலும் பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ஓகே, ஒரு ஏஜ் லெஸ் தென் 16 போடுவோம் நம்ம டேட்டா செட் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா ஏஜ் லெஸ் தென் 16 என்னவாகும், அனிமேஷன் மட்டும் தானே வரும். ஸோ ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன், ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், ஆக்ஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரிக்க தேவையில்லை எனக்கு, ஏன்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்ம மெஷினிங் மாடல் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற இன்புட் பேராமீட்டரை எப்படியெல்லாம் பிரித்தா சீக்கிரமாக எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத அது யோசிச்சு அதை பிரிக்கும். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், பட் நான் இங்கே எடுத்துருக்க டேட்டா வந்து ரொம்ப சின்னது, ஈஸியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஈஸியான ஒரு டேட்டாவை எடுத்தேன். ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு இன்னொரு பேராமீட்டர் ஜென்டர் கொடுத்து நம்பர் ஆஃப் ரோஸ் அதிகமாகும் போது இந்த டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று யோசிச்சு பண்ணோம்னா பல மாதங்கள் எடுக்கும். அதனால தான் இங்கே தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறதோட அட்வான்டேஜ் வருது. மெஷின்ஸ் என்ன ஒரு கடன்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஈஸியாக எந்த வகையில் பிரித்தா குயிக்காக ஒரு ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கடன்னு பிரித்து நமக்கு வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால் நம்ம வந்து இன்புட் கொடுக்கும்போது ஈஸியாக அதோட அவுட்புட் என்னவாக இருக்கும், என்ன ஃபைனல் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர்னா என்ன அப்படிங்கிறது சின்ன எடுத்துக்காட்டோட தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின மெஷின் லேர்னிங் மாடலையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இதனால தான் நம்ம அந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து டெசிஷன் ட்ரீ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு டெசிஷன் ட்ரீ புரிஞ்சிருச்சு, நான் மறுபடியும் மெஷின் லேர்னிங் மாடல் பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் மறுபடியும் அந்த நம்ம முன்னாடி பார்த்த மாடலை மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையரை பற்றி ஈஸியாக தெளிவாக கண்டிப்பாக புரியும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கணும். அதனால தான் நீங்கள் வந்து டெசிஷன் ட்ரீ பற்றி கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டெசிஷன் ட்ரீ பயன்படுத்தி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ண வீடியோவே சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் டீச் பண்ணுற விதம்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இது டெசிஷன் ட்ரீ மட்டும் அல்லாமல் இன்னும் நிறைய அல்காரிதம் பயன்படுத்தி நம்ம வந்து மெஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்ணலாம். அதுக்கும் எல்லாமே பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் பயன்படுத்துவோம். இந்த டெசிஷன் ட்ரீ மாதிரியே இன்னும் நிறைய அல்காரிதம் மெஷின் லேர்னிங்கில் இருக்குது. கே மீன்ஸ் அல்காரிதம், ரேண்டம் ஃபாரஸ்ட், ரெக்ரெஷன் அல்காரிதம், அந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைண்டாக தமிழில் ஒவ்வொரு அல்காரிதமையும் ரியல் வேர்ல்டு டேட்டா செட்ஸை பயன்படுத்தி, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டெசிஷன் ட்ரீல பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு நானே மேக்கப் பண்ண ஒரு டேட்டா செட், பட் அது இல்லாமல் ரியல் வேர்ல்டு டேட்டா செட்ஸை பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு கோர்ஸாக தமிழில் டிசைன் பண்ணி எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸோட பேர் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங். அந்த கோர்ஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் மெஷின் லேர்னிங் தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு பைத்தானோட பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரியணும். ஸோ எந்த அளவுக்கு பைத்தான் உங்களுக்கு மெஷின் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு கோர்ஸை வந்து நான் கன்ச் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேயே நான் வந்து மெஷின் லேர்னிங் கோர்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாக பைத்தான ஸ்க்ராட்சிலிருந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை வந்து எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் டீச் பண்ணியிருப்போம், தமிழில் டீச் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே அந்த கோர்ஸ் மூலிமா உங்களால் பைத்தானை கற்றுக்க முடியும். அந்த கோர்ஸோட முடிவிலையும் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்ட பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு சில ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2 கம்பைண்டாக பேக்கேஜாக எங்களோட வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்பைண்டாக வாங்கும்போது நீங்கள் இந்த கோர்ஸை தனித்தனியாக வாங்குறது காட்டிலுமே ஒட்டுக்க வாங்கும்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு எல்லாத்துக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் அடிஷ்னலாக நாங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பும் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா எங்களோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மூலிமா எங்கள் கோர்ஸை ஈஸியாக படிச்சுக்கலாம். நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக இருக்கும். பட் கோடிங் பண்ணி பார்க்குற கண்டிப்பாக லேப்டாப் தேவை, அதையும் சொல்லிடுறேன். பட் நான் அந்த வேலை நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பை பயன்படுத்தி எங்களோட கோர்ஸை படிச்சுக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் ப்ரோக்ராமிங்லையும் மெஷின் லேர்னிங்லையும் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு டெசிஷன் ட்ரீ அல்காரிதம்னா என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் இந்த அல்காரிதம் பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதையும் டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ முன்னாடி பார்க்குறேன். அடுத்து கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.